பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியராகிய திரியேக கடவுளின் திருநாமத்திற்கு மாட்சிமை உண்டாவதாக. கடவுளை நாம் தொழுவோம். சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கம்பீரி. இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். உன்னதத்திலே ஓசன்னா. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் மாசற்ற அன்பும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான குருத்தோலை ஞாயிறு காலை ஆராதனை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். எருசலேம் வீதிகளில் அன்று மக்கள் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினால் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்து உம்மை வரவேற்றது போல இன்று எங்கள் இதய கதவை திறந்து உம்மை வரவேற்கிறோம். தாழ்மையின் உருவாய் கழுதை குட்டியின் மீது ஏறி வந்த சமாதான பிரபுவே, எங்கள் வாழ்விலும் நீர் வந்து ஆளுகை செய்ய வேண்டுகிறோம். இது பரிசுத்தமான ஆராதனையின் வழியாக எங்களை தாழ்த்தவும் தேவநீதிக்கு எங்களை அர்ப்பணிக்கவும் அருள் தாரும். இரட்சிப்பின் மகிழ்ச்சியினாலும் புதிய கிருபைகளாலும் எங்களை நிரப்பி அருளும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 16வது பாடலை பாடு. எல்லாருக்கும் உன்னத கத்தாந்தி கர்த்தரே. ஞான பாடல் 16.
இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி பரிசுத்த மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் சேர்ந்து ஒலிவு மலைக்கு அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு வந்தபோது அவர் தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசித்த உடனே மனுஷர் ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதை குட்டி கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று ஒருவன் உங்களிடத்தில் கேட்டால், இது ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள். உடனே அதை இவ்விடத்திற்கு அனுப்பி விடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அவர்கள் போய் வெளியே இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டியிருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். அப்பொழுது அங்கே நின்றவர்களில் சிலர், நீங்கள் குட்டியை அவிழ்க்கிறது என்னவென்றார்கள். இயேசு கற்பித்தபடியே அவர்களுக்கு உத்தரவு சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை போக விட்டார்கள். அவர்கள் அந்த குட்டியை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து அதன் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டார்கள். அவர் அதன் மேல் ஏறி போனார். அநேகர் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். வேறு சிலர் மரக்கிளைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள். முன் நடப்பாரும் பின் நடப்பாரும், ஓசன்னா, கர்த்தரி நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், கர்த்தரி நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். இந்த நாளுக்குரிய திருமுறை பாடம் படித்தாயிற்று. ஆண்டவருடைய
அருள் வார்த்தைகளை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே என்கிற பாடலை உற்சாகத்தோடு பாடுவோம். மகிழ்ச்சியான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் மார்க் நற்செய்தி நூல் 11வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அன்றிருந்த தேவ ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது, மிகப்பெரிய கனவு இருந்தது.
அது தாவீதின் ராஜ்யம். இஸ்ரவேலின் வரலாற்றில் தாவீது அரசனின் ஆட்சி காலம் ஒரு பொற்காலம். சமாதானமும் மகிழ்ச்சியும் பாதுகாப்பும் நிறைந்திருந்த ஒரு காலம். அப்படிப்பட்ட காலம் திரும்பி வராதா என்று தேவ ஜனங்கள் ஏங்கிக் கொண்டிருந்தனர். தேவ ஜனங்கள் காலம் காலமாக அந்நியர்களுக்கு அடிமைப்பட்டே வாழ்ந்து வந்தனர். சீரியர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தனர், அசீரியர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தனர், பாபிலோனியர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தனர், மேதியர் பெர்ஷியர்களுக்கு அடிமைப்பட்டிருந்தனர், கிரேக்கருக்கு அடிமைப்பட்டிருந்தனர். ஆண்டவர் இயேசுவின் காலத்தில் ரோமர்களுக்கு அவர்கள் அடிமைப்பட்டிருந்தனர். இந்த அடிமைத்தன வாழ்க்கையின் மத்தியிலே மாற்றத்திற்காக துடித்தனர். விடுதலை வாழ்வுக்காக ஏங்கினார்கள். அவர்களிடமிருந்து எழும்பின கதறல் ஒலிதான் ஓசன்னா. அதனுடைய அர்த்தம் இப்போதே ரட்சியும். ராஜ்யம் என்று ஒன்று இருந்தால் அதற்கு ராஜா ஒருவர் உண்டு. தாவீதின் ராஜ்யத்திற்குரிய அந்த ராஜா யார்? இயேசு கிறிஸ்துவிடம் சாதாரண ஜனங்கள் ராஜரீக மகிமையை கண்டார்கள். எருசலேம் பவனியின் போது சகரியா 9:9 நினைவு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் என்பதை உணர்ந்து ஓசன்னா என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆண்டவர் இயேசு தனது மகிமையான எருசலேம் திருப்பவனிக்கு முன்பு ஒன்றை அறிந்திருந்தார். மார்க் 10வது அதிகாரம் 33 முதல் 34 வசனங்கள். எருசலேம் பவனிக்கு முன்பு அவர் சீஷர்களை பார்த்து சொன்ன வார்த்தை, இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புக் கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்தில் ஒப்புக் கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடே எழுந்திருப்பார். பரிசுத்த நகரமாகிய எருசலேமில் பரிசுத்த தேவாலயம் மாத்திரமல்ல, அழிவின் சக்திகளும் கேடான மனிதர்களும் சமாதானத்தை சீர்குலைக்கிறவர்களும் நிறைந்திருந்தார்கள். அவர்கள் அமைதி மார்க்கம் என்ற யூத சமய போர்வைக்குள் இருந்த பயங்கரவாதிகள். அவர்கள் கடித்து குதறும் ஓநாய் மனிதர்கள். அப்படிப்பட்டவர்கள் தனக்கு எதிராக செய்ய போகும் பயங்கரவாதங்களை, வெறி தாக்குதல்களை ஆண்டவர் இயேசு அறிந்திருந்தார். அப்படிப்பட்டவர்கள் நடுவில் புறப்பட்டு செல்ல கர்ஜிக்கிற சிங்கமாக அல்ல, சமாதான ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் இயேசு ஆயத்தப்பட்டார். எப்படி ஆண்டவர் இயேசுவால் இவ்வளவு மோசமான சூழ்நிலைமையை, பயங்கரமான ஒரு நிலையை எந்த பதற்றமும் இல்லாமல், பயமும் இல்லாமல், சாந்தத்தோடும் தைரியத்தோடும் அணுக முடிந்தது? ஒரே காரணம், தேவ சமாதானம் அவருக்குள் குடிக்கொண்டிருந்தது. இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த அந்த சமாதானம் எப்படிப்பட்டது, எவ்வளவு விசேஷமானது! இயேசு சொன்னார், யோவான் 12, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்தியாவின் அப்போஸ்தலர் என்று அழைக்கப்படும் சாது சுந்தர் சிங்
ஒரு முறை திபெத் தேசத்தில் சுவிசேஷத்தை பிரசங்கித்த போது அங்கிருந்தவர்கள் அவரை அடித்து சித்திரவதை செய்து தண்ணீர் இல்லாத ஆழமான பிணக்கிடங்கிற்குள் தூக்கி போட்டு மேல் பகுதியை பூட்டி விட்டார்கள். தண்ணீர், உணவு இல்லாமல் 3 நாட்கள் மிகவும் வேதனைப்பட்டார். அந்த பிணக்கிடங்கிற்குள் அழுகி போன பிணங்களும் எலும்புகளும் நிரம்பி இருந்தது. அவருடைய ஒரு கையும் முறிந்து தொங்கிக் கொண்டிருந்தது. பயங்கரமான வேதனை. இப்போது உன் இயேசு கிறிஸ்து உன்னை ரட்சிக்க வருவாரா என்ற கேள்விகள், அவிசுவாசமான எண்ணங்கள் அவருக்குள் திரும்ப திரும்ப எழுந்தது. மற்றொரு பக்கம் சகிக்க முடியாத நாச்சம், பசி, வேதனை. அவர் சொல்லுகிறார், அந்த நேரத்தில் திடீரென அற்புதமானதொரு சமாதானமும் சந்தோஷமும் என் உள்ளத்தை நிரப்பியது. அந்த நரகம் எனக்கு மோட்சமாய் தோன்றியது. உயிரோடு இருக்கும் இயேசுநாதரின் பிரசன்னத்தை உணர்ந்தேன். 3 நாள் போனதே தெரியவில்லை. கிணற்றின் வாசலை யாரோ திறந்தார்கள். ஒரு கரம் என்னை தூக்கி எடுத்தது. ஆனால் அங்கு யாரையும் நான் காணவில்லை. கிணற்றிற்கு வெளியே முழு ஆரோக்கியத்தோடு நின்று கொண்டிருந்தேன் என்று குறிப்பிடுகிறார். உங்கள் சமாதானத்தை பறிக்க அநேக சவால்கள் உங்களுக்கு முன்னே காத்து நிற்கிறது, வரிசையில் நிற்கிறது. ஆனால் கிறிஸ்து தரும் சமாதானம் திடமானது, சூழ்நிலைகளால் பாதிக்கப்படாதது. அமைதியின் அரசர் இயேசுவை உங்கள் வாழ்க்கைக்குள், உங்கள் உள்ளத்திற்குள் அனுமதிக்க, இடம் கொடுக்க நீங்கள் ஆயத்தம்தானா? இன்று தெலுங்கு திருச்சபையாக நம் தியானத்திற்கென்று தரப்பட்டிருக்கிற தலைப்பு Let the King of Peace enter. அமைதியின் அரசரை உள்ளே வரவிடுங்கள். பயங்கரவாதியும் மரண தண்டனைக்குரிய குற்றவாளியுமான பரபாசை அன்று தேவ ஜனங்கள் விடுதலை செய்தனர், ஏற்றுக்கொண்டனர். அமைதியின் அரசரை சிலுவையில் அவர்கள் ஏற்றினார்கள். இன்று நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒன்றில் நீங்கள் அமைதியின் அரசர் இயேசுவை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படியே ஆதி பெற்றோரை வஞ்சித்த பழைய பாம்பாக்கிய வலு சர்ப்பத்தை, பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக்கிய இப்பிரபஞ்சத்தின் அதிபதியை, ஒளியின் வேஷத்தை தரித்து கொண்டிருக்கிற வஞ்சக பிசாசை வெளியே துரத்த வேண்டும். அல்லது அமைதியின் அரசர் இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும். அப்படியே இப்பிரபஞ்சத்தின் அதிபதியான விழுந்து போன தூதனையும் தள்ளப்பட்ட தூதர்கள் கூட்டத்தையும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சரியான தெரிந்தெடுப்பு உங்கள் வாழ்வில் தேவை. எரேமியா 21:8. சரியான தெரிந்தெடுப்பு உங்களுக்கு நித்திய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும், கன மகிமையை கொண்டு வரும். ஆண்டவர் இயேசுவின் அற்புதமான திட்டமிடுதலை மார்க் நற்செய்தி நூல் 11வது அதிகாரத்தின் முதல் 6 வசனங்கள் விவரிக்கிறது. வசனத்திற்குள் வாழ்வதிலே, தீர்க்க தரிசன வசனங்களை நிறைவேற்றுவதிலே, பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிவதிலே ஆண்டவர் இயேசு திட்டமிட்டு செயல்பட்டார். இன்று எத்தனையோ உலக பிரகாரமான காரியங்களை திட்டமிட்டு செய்து முடிக்கிறோம், பெரிய அளவில் சாதிக்கிறோம். வசனத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள நம்மிடத்தில் ஏதாவது திட்டம் உண்டா? பாவத்தின் மீது ஜெயம் எடுக்க திட்டமிட்டு செயல்படுகிறோமா?
திட்டமிட்ட ஜெப வாழ்க்கை நம்மிடத்திலே உண்டா? ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த திட்டமிட்டு செயல்படுகிறோமா? அமைதியின் அரசர் நம் வாழ்க்கைக்குள்ளே நுழைய நாம் இடம் கொடுக்க வேண்டும். அவருடைய சிறப்பம்சம் என்ன? வேதம் சொல்லுகிறது, அவர் தெரிந்து கொண்டது அற்பமானது. அவர் தெரிந்து கொண்டது அற்பமானது. 3வது வசனம், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். எது ஆண்டவருக்கு வேண்டும்? அற்பமான கழுதை. கடவுளின் தெரிந்தெடுப்பு, கடவுளின் தெரிவு ஆச்சரியமானது. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 27, 28 வசனங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளை, அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு தெரிந்து கொண்டது அற்பமானது. அந்த கழுதை எப்படிப்பட்டது? குட்டி கழுதை, கட்டப்பட்ட கழுதை. 4வது வசனம் சொல்லுகிறது, வீட்டு வாசலிலே கிடந்த கழுதை, இருவழி சந்தியிலே நின்ற கழுதை, மனுஷர் ஒருவரும் ஏறியிராத கழுதை, அனுபவமே இல்லாத, பழக்கப்படாத, பயிற்சி இல்லாத, தேர்ச்சி பெறாத கழுதை, சுமை சுமந்து பழக்கப்படாத ஒரு கழுதை, நம்ப முடியாத, நம்பக்கூடாத கழுதை, எப்போது கீழே தூக்கி போடும், கடிக்கும், உதைக்கும் என்று தெரியாத ஆபத்தான கழுதை. அந்த கழுதையை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். உலகம் உங்களை வேண்டாம் என்று சொல்லுகிறது, ஆகாதென்று சொல்லுகிறது. எல்லா இடங்களிலும் நீங்கள் தள்ளப்பட்டவர்கள்தான். ஆனால் இன்று ஆண்டவருடைய வேண்டும் என்ற பட்டியலில் நீங்கள் இருக்கிறீர்கள். ஆண்டவருடைய விருப்ப பட்டியலில் நீங்கள் இருக்கிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், இது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். தேவனால் தெரிவு செய்யப்பட்டவர்களின் பட்டியலில் நீங்கள் இருக்கிறீர்கள். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! இது தகுதியினால் அல்ல, கிருபையினால். 2வதாக, அவர் கண்காணிப்பது எளிமையானது. 2வது வசனம், நீங்கள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும், எந்த ஊரில் இருந்தாலும் அவருடைய கண்காணிப்பின் கீழ்தான் இருக்கிறீர்கள். நாட்டின் தலைவர்கள் 7 அடுக்கு பாதுகாப்பு, பலவித கண்காணிப்பு, கேமராக்களின் கண்காணிப்பு மற்றும் சிறப்பான பாதுகாப்பு வளையத்திற்குள் இருக்கிறார்கள். ஆனால் எளிமையும் சிறுமையுமான நீங்கள், எந்த பாதுகாப்பும் இல்லாத நீங்கள், பரலோகத்தின் பாதுகாப்பு வளையத்திற்குள், கண்காணிப்பிற்குள் இருக்கிறீர்கள். சகரியா 2:8 சொல்லுகிறது, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறார். ஏசாயா 49:16 ஆண்டவர் சொன்னார், இதோ என் உள்ளம் கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எல்லாம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தெரு வீதியிலே இருந்த அந்த கழுதை இயேசுவை அறிந்திருக்கவில்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு அதை அறிந்திருந்தார். அந்த கழுதையின் முகவரியை அறிந்திருந்தார். அந்த கழுதை இருக்கிற இடத்தை அறிந்திருந்தார். அது கட்டப்பட்டிருப்பதை அறிந்திருந்தார். ஆண்டவர் இயேசு உங்கள் கடந்த காலத்தை அறிவார், நிகழ்காலத்தை அறிவார், உங்கள் எதிர்காலத்தையும் அவர் அறிந்திருக்கிறார். உங்கள் காலங்கள்
கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. நீங்கள் கட்டப்பட்ட நிலையில், பரிதாப நிலையில் இருக்க தொடர்ந்து அவர் அனுமதிப்பதில்லை. அது தொடர்வதில்லை. உங்கள் மீது அவருடைய கண் இருக்கிறது. உங்கள் கண் அவரை காணவில்லை, ஆனால் அவருடைய கண் உங்களை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. அவருடைய பாசமான கண்கள் உங்கள் மீது பதிந்திருக்கிறது. கடைசியாக அவர் உபயோகிப்பது தாழ்மை உள்ளது. அவர் உபயோகிப்பது தாழ்மை உள்ளது. 7வது வசனம், அரசர்கள் தங்கள் பயன்பாட்டிற்கு தங்கத்தேரையும் விலை உயர்ந்த ரதங்களையும் உபயோகிப்பார்கள். அதிகார தோரணை வெளிப்படுத்த குதிரையை உபயோகிப்பார்கள். ஆண்டவர் இயேசு தன்னை இந்த உலகத்திற்கு மேசியா என்று வெளிப்படுத்துவதற்கு தெரிந்து கொண்டது தாழ்மையுள்ள கழுதை. இயேசுவின் முன் தலை குனிந்து அவரை ஏற்றுக்கொண்ட கழுதையை உன்னதமான காரியத்திற்காய் கர்த்தர் பயன்படுத்தினார். இதுவரை எந்த சின்ன சின்ன காரியத்திற்கு கூட பயன்படாத கழுதை தேவ சமூகத்தில் கொண்டு வரப்பட்ட போது பெரிய காரியத்திற்கு பயன்பட்டது. பெரிய ஆண்டவர் பெரிய காரியத்திற்கு உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். இயேசுவை சுமப்பதை அந்த கழுதை பாரமாய் நினைக்கவில்லை, பாக்கியமாய் நினைத்தது. நியாயப்பிரமாணத்தின் சட்டத்தின்படி கழுதைகள் எருசலேமுக்குள் வர அனுமதி இல்லை, தகுதி இல்லை. இயேசுவை சுமந்ததால் இந்த கழுதை எருசலேமுக்குள் நுழைந்தது, கனத்தையும் மதிப்பையும் பெற்றது, ஒரு விஐபியாக மாறியது. 7 முதல் 9 வசனங்கள். இன்று ஆண்டவரே என்னை உபயோகப்படுத்தும் என்று தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்துவீர்கள் என்றால் அவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த இயேசுவுக்கு உங்கள் வாழ்க்கையில் இடம் உண்டா? அமைதியின் அரசருக்கு உங்கள் உள்ளத்தில் இடம் உண்டா? சங்கீதம் 24:9, 10 வசனங்கள் சொல்லுகிறது, வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயர்ந்து நில்லுங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். சேனைகளின் கர்த்தருக்கு, ஆண்டவர் இயேசுவுக்கு இதய வாசலை திறந்து கொடுங்கள். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக ஞான பாடலிலே 355வது பாடலை பாடுவோம். காரிருளால் மூடப்பட்ட மலைகளை பார் என்கிற 355வது ஞான பாடல். Jodi
ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வாதமான நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து இந்த குருத்தோலை ஞாயிறை மகிழ்ச்சியோடு ஆராதிக்க அருள் தந்தீரே. எல்லாவற்றை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுடைய உள்ளத்திலும் ஆண்டவரை ஓசன்னா பாடி மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தீர். எங்களுடைய வாழ்விலும் கர்த்தர் அருளி செய்கிற அந்த மேலான ரட்சிப்பை ஒவ்வொரு நாளும் சொந்தமாக்கிக் கொள்ள கிருபை பாராட்ட செபிக்கிறோம். ஆராதனையிலே தெய்வ சமூகத்திலே வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் இப்பொழுதும் ஆசீர்வதித்து அனுப்புவீராக. பாரத்தோடும் தவிப்போடும் வந்தவர்கள் உண்டு. கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு, அவரே உன்னை ஆதரிப்பார். நீதிமானை தள்ளாட ஒட்டான் வேதம் சொல்லுகிறபடி நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்தி சமாதானத்தோடு அனுப்புவீராக. திருச்சபையினுடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். தெய்வீக மகிழ்ச்சி, தெய்வீக உறவு, ஐக்கியம் குடும்பங்களிலே பலப்பட கர்த்தர் உதவி செய்யும் ஜெபிக்கிறோம். கர்த்தரை தேடுகிற குடும்பங்களாக, விசுவாச குடும்பங்களாக, தெய்வ பயமுள்ள குடும்பங்களாய் ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருள உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற திருச்சபையினுடைய குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். எங்கிருந்தாலும் தம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாயிருக்க உதவி செய்யும். வளைகுடா பகுதிகளிலே இருக்கிற அருமையான திருச்சபையினுடைய குடும்பங்கள், தேசத்தினுடைய அருமையான மக்களை கர்த்தர் கண்ணின் மணியை போல பாதுகாத்து கொள்ளும். யுத்தங்களின் சத்தங்களின் நடுவிலே தம்முடைய பிள்ளைகள் அமைதியோடும் பாதுகாப்போடும் வாழ்ந்திருக்க கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். தேசத்தினுடைய தலைவர்கள் சமாதானத்திற்குரிய காரியங்களை முன்னெடுக்க, நன்மையான காரியங்களை தேட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் முழுவதிலும் ஆண்டவருடைய கரம் ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையில் இருக்கிற ஜனங்கள் உண்டு. கடன் பாரங்களின் மத்தியிலும் கண்ணீரின் நடுவிலும் இருக்கிறவர்கள் உண்டு. தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் தூக்கி எடுத்து நீரே மேன்மையாய் உயர்த்தி ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றாடம் கூலி வேலையை நம்பி இருக்கிறவர்கள், விவசாயத்தை நம்பி இருக்கிற தம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் நினைந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். முன்பு போல உழைத்து பிரயாசப்பட முடியவில்லை என்று சொல்லி தவிக்கிற தம்முடைய பிள்ளைகளோடு உம்முடைய கிருபை தங்கி இருக்கட்டும். நீரே பலம் தந்து திடம் தந்து நடத்துவீராக. குடும்பத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்பட, குடும்பத்தினுடைய எல்லா நிறைவுகளும் பெருக கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமண காரியங்களுக்காய் காத்திருக்கிறவர்கள், குழந்தை பாக்கியத்திற்காக எதிர்பார்ப்போடு இருக்கிறவர்கள், வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நினைந்தருளி தம்முடைய பிள்ளைகளுடைய எல்லா காரியங்களும் இந்த வருடத்திற்குள்ளாய் கைக்குடி வரத்தக்கதாய் தேவன் ஆசீர்வதிக்கவுமே நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேர்வெழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணோம். நல்ல மதிப்பெண்களோடு கூட தேர்ச்சி பெற, எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும். அப்படியே கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். திருச்சபையினுடைய ஊழியங்கள் தனிநபர்களாய், குழுக்களாக, ஸ்தாபனங்களாக நிறைவேற்றப்படுகிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். மிஷனரி ஸ்தாபனங்களை கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளும். தெய்வ பிள்ளைகளுக்கு அதிகமாய் அச்சுறுத்தல்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கிற அந்த நாட்களிலே தெய்வம் தம்முடைய பிள்ளைகளுக்கு அரணாய் அடைக்கலமாக இருந்து நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்தும் தேசத்திலே சுவிசேஷத்திற்கு ஒரு திறந்த வாசல் உண்டாக கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கெல்லாம் சுவிசேஷத்தை தடை செய்ய மனிதர்கள், அதிகாரிகள் எழுந்து நிற்கிறார்களோ அங்கெல்லாம் கர்த்தர் முன் செல்ல உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். அப்படியே தேசத்தை கர்த்தர் சந்தியும். தேசத்தினுடைய தலைவர்களும் ஆட்சியாளர்களும் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நடுநடுங்கத்தக்கதாக, கர்த்தரையும் தேவன் என்று பறைசாற்றத்தக்கதாய் கர்த்தர் கிருபை பாராட்டோமை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே கர்த்தருடைய மகத்துவம் தேசத்திலே வெளிப்படட்டும். அதிகாரிகளும் ஆளுகை செய்கிறவர்களும் நீதியோடும் உண்மையோடும் தங்களுடைய கடமைகளை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை பாராட்ட ஜெபிக்கிறோம். தேவ சமூகத்தில் எங்களை ஒரு விசை தாழ்த்துகிறோம். விடுதலைக்காக இயங்குகிறவர்கள், சுகத்திற்காக காத்திருக்கிறவர்கள், மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் பலவீனத்தோடு இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்தும். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஆதரவற்றவர்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் அரவணைத்துக் கொள்ளும். உம்முடைய கரம் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவினுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.